Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கத்திரிக்காய் சட்னி. அதாவது என்னன்னா நார்மலாக பார்த்தோன்னா நம்ம கோவக்காயிலையும் இதே மாதிரி செய்யலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு நான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து என்னென்னா 2 கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பிளெயினாக இருக்கிறது எடுத்துக்கலாம், இன்னொன்று வயலட் வெள்ளை 2 கலருமே நம்ம எடுத்துக்கு தான் செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம 4 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு வதக்கிட்டு கடைசியில் தேங்காய் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும். அப்போ தான் வந்து இந்த சட்னி வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நல்லா பொரிய வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக மாறும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்தால் தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கடலைப்பருப்பு பிடிக்கலன்னா கடலைப்பருப்பை விட்டுருங்க. உளுத்தம்பருப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் நம்ம பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். 3 வரமிளகாய், பச்சை மிளகாய் 3 வரமிளகாய் 3 நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 6 பல் பூண்டு, கூடவே நம்ம பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி 1 தக்காளி மீடியம் தக்காளி 1 போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நம்ம வதக்கிறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்குறோன்னா கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற கத்திரிக்காய் 1 எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் 2 எடுத்துருக்குறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் இது நல்லா வதங்கிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கிறோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து என்னென்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு அந்த கத்திரிக்காய் சட்னியோட டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வந்து என்ன போட்டு அரைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து என்னென்னா உளுந்து கடலைப்பருப்பு பெருங்காயம் இந்த 3ஐயும் நம்ம பொன்னிறமாக வறுத்து தனியாக வச்சுருக்கிறோம். வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வதங்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இதை வந்து பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம். அதாவது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இது கூட சேர்த்து அரைக்கிறப்போ நல்லா நைஸ் ஆகிடும். இது கூட நம்ம தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிற கரண்டி வச்சுட்டோம். இதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, வரமிளகா 1 போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஆல்ரெடி பெருங்காயம் போட்டுக்கிறோம். நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கத்திரிக்காய் சட்னியில் நம்ம கொட்டிடலாம். சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி. கத்திரிக்காய் சட்னி எப்படி செஞ்சுங்கிறது பார்த்தீங்க. இது வந்து என்ன இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதாவது என்னன்னா கத்திரிக்காய் குழம்பு மாதிரி அந்த ஃப்ளேவரும் நம்மளுக்கு கொடுக்கறதுனால சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்தீண்டிய கேள்வியவர். விளக்கம்: நுட்பமாக கற்றுணர்ந்த அறிவோடு கேள்வி அறிவையும் உடையவர்கள் ஒன்றை பிறழ உணர்ந்தாலும் தமக்கு பேதைமை தருகின்ற சொற்களைச் சொல்லார்.